ஒரு அன்றாடம் காட்சியை எனக்கு மருமகளா கொண்டு வந்து அவளை உள்ள சேர்த்துக்கிட்டு ஜால்ரா அடிக்கிற இந்த கூட்டத்துக்கு சரியான தண்டனையா இருக்கும். நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். ஆனா நான் அப்படி செய்யணும்னா நீங்க யாருமே அபியோட கல்யாணத்துக்கு வரவே கூடாது. அத பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கான வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேன். கிருஷ்ணா, அந்த குடும்பம் இந்த பொண்ண பார்க்க வரேன் கீக்க வரேன்னு சொல்லி தலை வச்சு இந்த பக்கம் படுக்க கூடாது. ஆனா இது எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கணும் எனக்கு தெரியல. சீக்கிரமா நீ செய்ய வேண்டியதை செஞ்சிரு. இந்த அஞ்சலி உன்னை காணாம நல்லா குமரிட்டு இருக்கட்டும். நான் அபியை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்றேன். ஆனா அந்த அணுவை நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. இல்லைன்னா எனக்கு ரிஸ்க் ஆயிடும் சொல்லிட்டேன். அபி குடும்பம் மொத்தமா என் கண்ட்ரோல் இல்லாம அணு மட்டும் அங்க இருக்கிறது எனக்கு டேஞ்சர் தான். அந்த அணு வாயாலேயே இங்க இருக்க முடியாது, ஆகாஷ் வேண்டான்னு சொல்லி தெரிச்சு ஓடி போற மாதிரி கூடிய சீக்கிரம் பண்றேன். அது என்னோட பொறுப்பு. அபி அஞ்சலி வாழ்க்கை உன்னால சீரழிஞ்சு போறத நான் பார்க்கணும். அவ்வளவுதான். அஞ்சலி கஷ்டப்படுறத பார்த்து நீங்க ரசிங்க. அபி மகாராணி மாதிரி வாழ்றத பார்த்து நான் ரசிக்கிறேன். திருக்கு பய, இவனை திருத்தவே முடியாது. ஹலோ, அத்த லைன்ல இருக்கீங்களா? அத்த, அப்புறம் இந்த அணுவை மட்டும் தயவு செஞ்சு ஆகாஷ் கூட சேர விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு தோஷம் பரிகாரம் காரணம் சொல்லி பிரிச்சு வைங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா அப்புறம் அணு அங்கிருந்து கிளப்புறது முடியாத காரியமாயிடும். அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான் கிருஷ்ணா. அந்த ஆகாஷ் இங்க நான் சொல்றத கேக்குறான். உயிருக்கே ஆபத்துன்னு குண்ட போட்டு அசால்ட்டா அவ கழுத்துல தாலி கட்டி இங்க எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அறிவு கட்டவன். நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது அந்த ஆகாஷ இல்ல, அந்த அணுவ. அவ எமோஷனோட பிளே பண்ணீங்கன்னா நாம நினைக்கிறத செய்ய முடியும். கரெக்ட் தான். ஆனா நான் இப்ப அதுக்கு என்ன பண்றது? நடந்ததெல்லாம் பார்த்து அந்த டென்ஷன்ல என்னால மீண்டும் வரவே முடியல. ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. நான் இருக்கேன், உங்களுக்கு ஏன் கவலை? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சரி,